ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோட தான் இப்போ தான் கிளம்புறேன். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 9:34 ஆகுது. இந்த ஆர்டர் வருதா? இல்லை ஆட்டோமேட்டிக்காக போனாச்சு. 9:34 ஆகுது. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ண ஒரு சின்ன சம்பவம் தான். என்னாச்சுன்னா, வேறு எதுவும் இல்லை, பைக்கை நான் ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டேன் சின்ன செயின் பெண்ட் டைட் பண்ணுறதுக்காக. அது மத்தியானமே கொண்டு விட்டேன். பார்த்தாச்சுன்னா அந்த அண்ணன் அங்கே கிடையாது. சரி ஓகே பரவாயில்ல, அங்கே நிற்கட்டும்னு சொல்லிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு போனேன். ரெடி பண்ணி நான் ஈவினிங் வந்து எடுக்கிறேன் என்ன. சரி நான் ஈவினிங் போகலை. அப்புறம் இப்போ வேலைக்கு வரும்போது நான் ஒரு 8:30 போய் பார்க்குறேன், பைக்கை ரெடியே பண்ணிட்டல. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு செயின் டைட் பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, அது கூட ஆகாது. அவன் மறந்துருக்கான் போல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் பொறுமையாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ தான் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறேன். மணி என்ன 9:30 கழிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேதி என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை 24 ஆகுது. நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோ என்றைக்குன்னா, அதாவது லாஸ்ட்டு 19ஆம் தேதி வீடியோ எடுத்து இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணி விட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க என்றைக்கு அப்லோட் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணணும். என்னென்னா டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. டைம் இருக்க மாட்டேங்குதுன்னா என் பேசுகிற வேலையும் கிடையாது. இப்போது முடிச்சுட்டு போகிறேன், காலைல 8 மணிக்கு போகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி டைம் போகுதுன்னே தெரில எனக்கு. இது அது ஒவ்வொரு டைம் நம்ம ஃபிட் பண்ணோம். ஓகே நம்ம தூக்கம் இதுலேருந்து இத்தனை மணி வரைக்கும், சாப்பாடு இதுலேருந்து இத்தனை மணி வரைக்கும், எடிட்டிங் என்ன தனியாக டைம் ஒதுக்கணும் போல இருக்குது. ஓ அப்படி ஒதுக்குனா தான் என்ன வேலைக்கு ஆகும். என்னடா தம்பி லிஃப்ட்டு கேட்குற? சரி ஓகேவா, போகிற வழி தான். ஏரா எனக்கு கோயில்கிட்ட குளம் இருக்குது அங்கேயா? கோயில்கிட்ட குளம் இருக்குல்ல அங்கேயா? ஓகே ஓகே. சரி ஓகே. ஃபஸ்ட் ரைடு ஒரு புள்ளிங்காவை ட்ராப் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக தாமரை தான் போயிட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் நேரம் தான் அங்கே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதனா ஆர்டர் கிடைக்குதா என்னன்ட்டு. அப்போ பார்த்தாச்சுன்னா லைட்டாக மழை துளி விழுகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே நிற்கிறதா இருந்தால் அப்படியே மழை பெய்யும். அந்த ஏரியாவில் மட்டும் பெய்யும், எங்கே பெய்யாது. ஆனால் வர எங்கே பார்க்குறேன், இங்கே துள்ளி கூட விடலாம். சரி ஓகே, நம்ம தாமரத்தில் இப்போ பார்ப்போம் எதனா ரைட்டு கிடைக்குதான்ட்டு. காய்ஸ் அப்புறம் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நான் கையிலேருந்து கூடி சீக்கிரம் போயிடணும்னு நினைக்கிறேன். அதாவது கையிலேருந்து போகும் இல்லை, இது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. நான் போன இடத்துல தான் ஆயில் மாற்றினேன். இருந்தாலும் சரி ஓகே, இன்றைக்கி ஒரு 2-3 நாள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆயில் மாத்திரன்னு சொல்லிட்டு போல்ட், இந்த கீழே ஒரு போல்ட் இருக்கும் இல்லை, அந்த போல்ட்டை கழட்டி பார்க்குறேன். கரெக்டாக விழுந்த ஒரு 10 துள்ளிக்கு உள்ளாடி தான் விழுந்துருக்கும். ட்ராப்பாக விழுந்துச்சு. கரெக்டாக ஒரு 10 துள்ளி தான் விழுந்துருக்கும். பார்க்குறேன் ஆயிலில் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரில. ஆயில் லீக் ஆகுது ஓகே, இருந்தாலும் ஒரு பாட்டில் ஊற்றியாச்சுன்னா ஒரு 2 வாரம் முழுசாக 2 வாரம் கூட ஓட மாட்டேங்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்படி நம்ம ஆயில் இல்லாமல் ஓட்டியாச்சுன்னா இது இப்போ கணக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு வாரத்துக்கு 1 லிட்டர் பாட்டில் கணக்கு அந்த மாதிரி ஓட்ட வேண்டியது இருக்குது. இங்கே போட்டு ஓட்டணும். அப்போ தான் இதெல்லாம் தாங்கும். பரவாயில்ல, ஓடுற வரைக்கும் ஓடிட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இங்கே பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜு கீழே இருக்க மாதிரி காமிக்குது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால எங்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு பொருள் சரி ஓகே, இதுக்கு நம்ம போய் பார்க்கலாம் லொக்கேஷனில். ஆனால் இவங்க பொருள் லொக்கேஷன் அங்கே இருக்குது. 66 பஸ் ஸ்டாண்டு சொன்னாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது, பட் 66 போட்டிருக்கு. இதுவானு எனக்கு தெரில. நம்ம இங்கேருந்து கால் பண்ணி பார்ப்போமா? ரெட் கலர் ஷர்ட்டா? ஓகே ஓகே, பார்த்துட்டேன். (4141) ஓகே. போலாம்ண்ணா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் எங்கே பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் ட்ராப்பு. என்ன மேட்டர்னா மொத்தமே ஒரு 14 கிலோமீட்ரு, 140 ரூபா தான் கிடைக்கும். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஒரு பெரிய ஆர்டர் எடுக்கலான்னு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் கூட வந்துச்சு ஒரு 170 ஆர்டர் வந்துச்சு வேலை செய்கிறேன்னு. நான் அது எடுக்காத காரணம் அதுக்கும் கிலோமீட்டர் 10 ரூபா தான் கிடைக்கும். இப்போ இதை பார்க்காம பேசாமல் அதே எடுத்துருக்கலான்னு போகுது. சரி ஓகே. மணி இப்போவே 10:15 ஆயிடுச்சு. 10:15க்கு தான் நம்ம ஃபஸ்ட் ரைட் எடுத்துருக்கோம் கைஸ். இன்றைக்கி என்ன ஓட்ட போகிறோன்னு தெரில. நேற்றைக்குமே சுத்தமாக ஓட்டலை. நேற்றுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வழக்க மாட்டி கிளம்பினேன். அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 9 மணி இருக்கும்போது நான் வீட்டை
சரி ஓகே மழை பெய்யுதுன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட அதிலே ஒரு 1 hour ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 10-10 ஆகும்போது இதே மாதிரி இந்த சேம் டைமுக்கெல்லாம் மழை நின்றுச்சு. அப்புறம் தான் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி வந்தப்பறம் ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் தான் வந்தேன். தாம்பரத்துலேருந்து தான் அடுத்து ஃபஸ்ட் ரைடு கிடச்சி. ஃபஸ்ட் ரைடு எப்போ கிடச்சி பார்த்தீங்கன்னா அது வேறு சம்பவம். கரெக்டாக 1:30 இருக்கும். ரேப்பிடோவில் இப்போது என்னோட இப்போ வீடியோ போடாமல் கமெண்ட்டில் நிறைய சொல்கிறீங்க எனக்கு ஆர்டர் கிடைக்கலன்னு. எனக்குமே ஆர்டர் கிடைக்கல. நான் இது நைட்டில் ஓட்டுறேன். நைட்டில் எல்லாமே ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி ஓகே, அந்த காரணம் நேற்றுக்கு அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது ஆர்ட்ரு இங்கே சரௌண்டிங்லேயே போட்டுருந்தேன் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு. அதை நான் எடுக்கலை. அங்கிட்டு போகணும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த ஆர்டர்லாம் போட்டுட்டு இருந்தேன். நம்ம அதை அங்கே அதுக்கு அந்த ஆர்டர் ட்ராப் பண்ண போயாச்சுன்னா நம்ம அங்கேருந்து ரிட்டன் இங்கே தான் வந்தாகணும் திருப்பியும். ஸோ அந்த ஆர்டர்லாம் நான் எடுக்கல. அது இல்லாமல் இது ஓலையில் வேறு லெவலில் போட்டுருந்தான். எல்லாமே ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்டே கிட்டத்தட்ட 2-3 ரைடு வந்துச்சு. எல்லாமே 300 ரூபா அந்த மாதிரி எல்லாம். அது இல்லாமல் மழையும் பெஞ்சிட்டு. ஸோ அந்த இங்கே வந்த அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லை 10:30 கிளம்பி வந்த அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி அப்படியே பிரிட்ஜே கீழே போவேன், அடுத்த பிரிட்ஜே மேலே வந்து நிற்பேன். அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1:30 ஆகும்போது இதில் அதுவும் ஓலையில் வந்து நினைக்கிறேன் அந்த ரைடு கரெக்டாக எங்கே ட்ராப்னா பட்டூர் ட்ராப்பு. எப்படி கேளாம்பாக்கம் பட்டூர் போவோம் இல்லை, அங்கே ஒரு ட்ராப்பு கரெக்டாக ஒரு 420 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரைடு தான் ஃபஸ்ட்டு தான் எடுத்தது. ஒரு 1:30 இருக்கும் அந்த டைமுக்கு அந்த ஃபஸ்ட் ரைடு எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து பட்டூரில் ட்ராப் பண்ணிட்டு சோழிங்கநல்லூர் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆர்டர் கடையிலேருந்து சரி சோழிங்கநல்லூர் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் அப்படியே மூவ் ஆகி வந்துட்டு இருந்தேன். அப்போ ஊபரில் ஒரு இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா. அங்கே அந்த சரௌண்டிங் தான், படூர் சரௌண்டிங் தான் வரும். செம்மஞ்சேரி அந்த படூர் சரௌண்டிங் வரும். அதுலேருந்து பிக்கப் பண்ணிட்டு இங்கே ஏர்போர்ட் ட்ராப் பண்ணோன்னு அடுத்து அந்த ரைடு அப்படியே கொண்டு வந்தேன், அந்த ஏர்போர்ட் ரைடு. அதுக்கப்புறம் அதை அவங்கள கொண்டு ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கே கிடச்சி ஒரு ரைடு, எங்கேயோ கிடச்சி ஒரு ரைடு. வெயிட் பண்ணுங்க, யோசிச்சு சொல்கிறேன். 2000 years later. அப்புறம் எங்கே கிடச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஏர்போர்ட்லேருந்து சேலையூர் கிடச்சி. சேலையூர்னு தாம்பரம் பக்கம் தான். இங்கே நான் இங்கே தானே இருக்குது, இந்த போர் ரோடு தான். இதுலேருந்து கேம்ப் அங்கே ஒரு ரைட்டு வரும் அந்த ஏரியா. நான் இப்போ ஆர்டர் போடுறேன் பாருங்களேன். 4.2 கிலோமீட்டர் பிக்கப் நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இது அப்புறம் அந்த சேலையூர் ஆர்டர் ட்ராப் பண்ணேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா இருந்துச்சு. டோட்டலாகிட்டு அந்த ஒரு 3 ஆர்டர் தான். இப்படி ஒரு 1:30 ஸ்டார்ட் பண்ணி காலையில் ஒரு 7 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். அது வரைக்கும் அந்த அவ்வளோ ஆர்டர் தான் மொத்தமாட்டு. ஆனால் அந்த 3 ஆர்டர் ஓட்டினதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1050 ரூபா அந்த மாதிரி வந்துருச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல நான் ஆர்டர் கிடைக்கலன்னு. நான் இப்போது ஒரு மெத்தட் சொல்கிறேன். அந்த மெத்தட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பகலில் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் நைட்டில் ட்ரை பண்ணுவேன், மேக்ஸிமம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் 100ல் ஒரு 70% நான் கேரண்டி தரேன். நான் அந்த மெத்தட் சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும். அது என்ன மேட்டர்னா, இப்போது சப்போஸ் நமக்கு ஆர்டர் கிடைக்காம இருக்க காரணம் என்னென்னா, நம்ம இப்போது கண்டினியூஸாக ஒரு 4-5 ட்ரிப்பை நம்ம எடுக்காமல் ஓட்டுறோம் வைங்களேன். சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணி விட்றோம், எடுக்காமல் ஓட்டுறோம்னாலே நம்ம அக்கௌண்ட்டை சில டைம் அப்படியே டம்ப் பண்ணிடுறோம் ஆர்டர் நமக்கு தராமல். ஆர்டர் கிடைக்காத அது ஒரு ரீசன் இருக்குது. அப்புறமும் சப்போஸ் நம்ம இப்போது ஒரு ஆர்டர் வருது, டக்குனு இப்போது கஸ்டமர் கேன்சல் பண்ணாலும் நம்ம கேன்சல் பண்ணாலும் ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் அந்த ஆர்டரில் அந்த இடத்துல நமக்கு ஆர்டர் லோவாக தான் இருக்குன்னா அதுலேயும் டம்ப் பண்ணிடுவோம், நமக்கு ஆர்டர் கிடைக்காத மாதிரி. இப்போ வேறு யாராச்சும் நம்ம அந்த சரௌண்டிங்கில் இருப்பீங்கன்னா அவங்களுக்கு தான் ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் நமக்கு கேன்சல் ஆனால் நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த ரீசனால் நமக்கு ஆர்டர் கிடைக்காது இருக்கும். இப்போது ஆர்டர் கிடைக்கணும்னு என்ன பண்ணுங்கன்னா, இப்போது பாருங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஆர்டர் கிடைக்கலன்னா அந்த நமக்கு செட்டிங்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இதில் காட்டி தரேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் லாஸ்ட் ஒரு ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஹெல்ப்பில் வச்சுன்னா இப்போ இது நான் போக முடியாது கைஸ். இப்போ ஏன்னா நான் ஆர்டரில் இருக்கேன்ல, ஸோ இதில் என்னால் போக முடியாது. நீங்கள் அதை அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், நாட் கெட்டிங் ரைட்ஸ்னு, ஆர்டர் கிடைக்கல என்ன. அதை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அதெல்லாம் ஓகே கொடுத்தா போதும். அப்போ அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துலேயே கண்டிப்பாக ஆர்டர் போட்டுரும். அந்த இடத்துல ஆர்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது நிறைய வாட்டி ஒர்க் ஆகிருக்கு. நான் பகலில் அவ்வளோ ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா பகலில் ஆர்டர் ஃப்ளோ ஓரளவு நல்லா இருக்கும். நான் நைட்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அந்த மெத்தட். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் எனக்கே சொல்லி வந்தான், எனக்கே தெரியாது, அவன் தான் சொல்லி வந்தது அந்த அண்ணன் கிடையாது. ஸோ அது ஒரு மெத்தடு. சப்போஸ் அதுலேயும் கிடைக்கலன்னா மொத்தமாட்டு அந்த லொக்கேஷனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். நம்ம ஜிபிஎஸ் எதனா ப்ராப்ளம், அடிக்கடி இந்த ஆப்போட ஜிபிஎஸ் ப்ராப்ளம் வரும். லொக்கேஷனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னாச்சு, சப்போஸ் அதுலேயும் கிடைக்கலாம் மொத்தமாட்டே ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க.
திருப்பி இன்ஸ்டால் பண்ண பெரிய நேரம் இல்லை, ஆக டக்குன்னு நம்ம ஃபோன் நம்பரை போட்டு இல்லை ஓடிபி எடுத்து போட்டால் போதும், அதுவும் ஓகே ஆகிடும். ஆனால் இது நீங்கள் ட்ரை பண்ணணும் இல்லை, நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம அந்த ஃப்ரெண்டு பேஜில் இந்த 3 டாட் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி கீழே இருக்கும் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷனை, அந்த ஹெல்ப் ஆப்ஷனை கொடுத்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் கிடச்சிருங்க கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இது தான், ட்ரை பண்ணி பாருங்கள். $147. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நமக்கு 147 வந்துச்சு. கஸ்டமர் 150 பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 137 ரூபா. ஓகே, 10 ரூபா கமிஷன் முடிச்சிருக்கேன் 150 ரூபாய்க்கு. சரி, தப்பு பண்ணிட்டேன் கைஸ். நான் பேசாமல் அந்த போட் ரைடை எடுத்து வேலை சரி போயிருக்கலாம். 170 ரூபா கிடச்சிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்கோம். இங்கிறது எப்போ ஆர்டர் போடுறானே தெரில, தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைடை முடிச்ச அப்புறம் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வேலை இது சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைடு வந்துருக்கு. ஆனால் இது எப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மணியும் 11:55 ஆகுது. நம்ம அந்த ரைடு முடிச்சு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது என்ன ஒரு ரைடு போட்டிருக்கான், அதுவும் என்ன வந்திருக்கு 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பில். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 4 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஏன்னா வேறு வழியே இல்லாதனால தான் எடுத்தேன். 1024 உட்காருங்க. போலாமா? ஓகே கைஸ், இந்த இடம் பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 4.3 கிலோமீட்டர் தான் கைஸ். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போ நான் பண்ணது பெரிய தப்பு தான். நாங்கள் தாம்பரத்தில் வெயிட் பண்ணியிருந்தாரு. அந்த வேலைச்சேரி ஆர்டரு ஒரு 170 வந்துச்சு போட்டரில். பேசாமல் அது எடுத்துகிட்டு போயிருந்தா கூட இந்த நேரத்துக்கு எப்படியும் ஒரு 300 இல்லை, எப்படியும் ஒரு 400 ரூபா 500 ரூபாய் கிட்ட ட்ரை கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்திருக்கும் ஓரளவுக்கு. இங்கே நான் வந்தேன் பார்த்தீங்களா, அது நான் பண்ண பெரிய தப்பு. ஒரு 14 கிலோமீட்டர் ஒரு 140 ரூபா தான் ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும். மணி 12. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி, ஓகே, 14 கிலோமீட்டர் இங்கே வந்து பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே வந்த அப்புறம் ஆர்டர் கிடைக்காம 1 ஹவர் வேஸ்ட் ஆகிடுச்சுல்ல, அதுதான் நான் பண்ண தப்பு. நைட் டைமில் இங்கே அவ்வளோ வந்துடக்கூடாது. ஏன்னா சிட்டி அவுட்ரு ஆர்டர்லாம் இருக்கவே இருக்காது. அது இல்லாமல் என்ன டைம் வேறு ஆயிடுச்சு. நீ சிட்டிக்குள்ளே போனாலும் எப்படின்னு தெரில. பார்க்கலாம் வாங்க, என்ன தான் ஓட்டினாலும் நமக்கு கிடைக்க வேண்டியதான் கிடைக்கும். 63 ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த இடம் கம்ப்ளீட் பண்ண இந்த இடத்துக்கு நமக்கு 63 வந்துச்சு. அதை கமிஷன் போக 57 ரூபா. ஒரு நிமிஷம் இருங்களா, 57 ரூபா டோட்டலாட்டு. மணினா 12 ஆகுது. எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? 9:30 இல்லை, 9:02 12 மணி. இது வரைக்கும் முழுசாக 200 ரூபா இல்லை, 197 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் தான் யோசிச்சு தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக 1600 ரூபா ப்ராஃபிட் எடுக்காமல் நான் வீட்டுக்கு போகிறதாட்டில்ல. ஏன்னா இந்த மாதம் முடிகிறதுக்கு நீ எவ்வளோ நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி 25. இந்த 31, இந்த மாதம் 31 வரைக்கும் இருக்குது. இந்த டோட்டலாட்டு ஒரு 5 நாள் இல்லாட்டி 6 நாள் தான் இருக்குது. இதில் எனக்கு 11,200 11,200 சம்திங் எனக்கு தேவைப்படுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்காமல் வீட்டுக்கு போகிறதாட்டில்ல, அது மட்டும் உறுதி. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் காய்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இங்கே துறப்பாக்கம் கிட்ட தான் நிற்கிறேன். அந்த ரைடு நம்ம முடித்தோம் இல்லை, 57 ரூபா சம்திங் அதை வந்துச்சு. அந்த ரைடு நம்ம 12:10 அந்த டைமுக்கெல்லாம் முடிச்சுட்டு போய் நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 1:25 ஆகுது. என்னென்னு தெரில, மாதம் கடைசியானது தான் ஆர்டர் இல்லையா இல்லை என்ன கதைன்னு எனக்கு தெரில. வந்துச்சு எப்படின்னா, நான் இங்கே அது எப்படி சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே நம்ம துறப்பாக்கம் வந்தோம். இங்கே துறப்பாக்கம் வந்த பிறகு அச்சோ நம்ம அங்கிட்டு தான் போனோம். நான் இங்கே துறப்பாக்கம் வந்த பிறகு திருப்பி அங்கே சோழிங்கநல்லூர் ரைடு போடுறான். நான் எடுக்கலை. அப்புறம் இன்னொரு ஆர்டர் கூட வந்துச்சு. மொத்தமாக 2 ஆர்டர் வந்துச்சு. எப்படின்னா ஒரு சோழிங்கநல்லூர் 6 கிலோமீட்டர் சோழிங்கநல்லூர் வந்துச்சு, நான் எடுக்கலை. அப்புறம் இன்னொரு ஆர்டர் வச்சு எங்கள் போலீஸார் நிற்பாங்களே, நான் கரெக்டாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, வரமந்தில் போய் பிடிப்பானுங்க. அப்புறம் இன்னொரு ஆர்டர் இங்கே பாலவாக்கம் வந்துச்சு, அது 4 கிலோமீட்ரு. நான் எடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பாலவாக்கங்கள்ன்றது அந்த இங்கே ஈஸி அந்த என்னது இந்த செக்ஷனை தாண்டி அடுத்த செக்ஷன் வரும், ஈஸியாக ரோடு அந்த இதில்
அங்கே போனாலும் நம்ம ரிட்டன் இங்கே தான் வந்தாகணும். சும்மா நான் எடுக்கணுமே வேணாம்னு பார்த்தேன், அதை எடுத்துட்டாங்க ஆட்கள். சரி ஓகே போனா போட்டு. ஆனால் நான் வந்தாக்கில் ஒரு ரைடை மிஸ் பண்ணிட்டேன். இந்த ரைடு முடிச்சாக்கில் ஒரு 20 கிலோமீட்ரு தாம்பரம் போட்டேன். நான் எடுத்தேன் கிளிக் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த ரைடை அசைனாங்களே ஏன்னு தெரில, எனக்கு கிடைக்கல. அது எப்படி நான் வந்த அடுத்த செகண்ட் தான் கிளிக் பண்ணிட்டேன், எப்போவுமே டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி. இருந்தாலும் அது கிடைக்கல. அது என்னென்னு தெரில. இதெல்லாம் நான் பெர்ஃபார்மன்ஸில் வேறு கம்மியாகிட்டு இருக்கேன். சப்போஸ் அந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் அதிகமாகிட்டு இருந்துருங்கன்னா அவங்களே தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டிலேயில் தான் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டு இருக்கவங்களுக்கு அது வரும். அதனால தான் போச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் டக்குன்னு கிளிக் பண்ண அப்புறமும் கிடைக்கல. அந்த ரைடு கிடச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். நான் இப்போது இந்த கதையை சொல்லலை. இல்லை இப்போ நமக்கு ஒரு ரைடு வந்துருக்கு, அதான் இங்கே அப்செட் பண்ணிட்டு வந்தேன். இது எங்கேனா போட்ரு ஆர்டர் தான். பரவாயில்ல, நைட்டு இப்போது 1:30 இருக்குது, மணி 1:30 ஆகுது. இப்போ போட்ரு ஆர்டர் வருது பார்த்துவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பொருளை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, முன்னாடி ஒரு பேக் தான், உங்களுக்கு தெரியுதா? ஒரே சின்ன பேக் தான். ஆனால் இது ஏதோ ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக விருகம்பாக்கம்னு வந்துச்சு. இங்கேருந்து 20 கிலோமீட்ரு, 1/2 ஹவரில் ரீச் ஆகிடலாம். பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த தாமரை ரைடு போனதுக்கு இது நம்மளால் ஒரு வேலை தேர்த்திடும். இது எனக்கு வந்தது என்ன 225 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த 20 கிலோமீட்டருக்கு 225 ரூபா. நம்ம அந்த பகலில் வரும்ல நார்மல் அமௌண்ட்டு, அதே மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் நான் இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இப்படி பகலில் ஓட்டமோ நார்மல் அமௌண்ட்டு தான் இருக்கும். ஆனால் நைட்டில் ஓட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், ஆனால் அதில் ஆட் ஆகாது. அப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்லன்னு கேட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க எவ்வளோ ஆகும்னு. நான் 225 வருது, ஒரு 300 ரூபாய்ட்டு பே பண்ணுங்கண்டு. அப்போ அவங்க வராங்க, சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இப்போவே பே பண்ணிட்டாங்க, 300 ரூபா கொடுத்துட்டாங்க கேட்ட அமௌண்ட்டு. ஓகே டன், பரவாயில்ல. இது ஒரு நியாயமான அமௌண்ட்டு. ஏன்னா நைட்டில் ஓட்டும்போது கிலோமீட்டருக்கு 15 ரூபா வச்சு நமக்கு வரணும். இது அதுக்கு ஓகே தான். ஓகே தான் இல்லை, இதுதான் கணக்கு. வேணாம், அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, கேட்க வேணாம். இதே இது நம்ம இப்போ இந்த ரீசனை சொல்லி கேட்டாலே இவங்க கொடுத்துட்டாங்க, ஓகே புரிஞ்சுக்கிட்டு. இதே சிலவங்கெல்லாம் அவ்வளோலாம் தர முடியாது, ஆனால் போய் எனக்கு வந்து சண்டை பிடிப்பாங்க. நான் இந்த மாதிரி சில ரைடில் ஆயிருக்கு எனக்கு. இப்படி ஒரு வாட்டி தாம்பரத்தில் நின்னேன். தாம்பரத்தில் நிற்கும்போது ஒரு 360 ரூபா சம்திங், நேற்று இறந்த மேட்ரு. இது 360 ரூபா ஆர்டர் இருந்துச்சு. அது எங்கே பார்த்தீங்கன்னா கேளாம்பாக்கம் இருக்குல்ல, கேளாம்பாக்கம் கொஞ்சம் ரைட்டில் போகணும், ஒரு 7-8 கிலோமீட்ரு. நான் அப்போ அவங்கள்ட்ட இது சொன்னேன், இது காரியத்தை சொல்லி, இது இப்போ நைட்டில் இது பகலில் ஓட்டும்போது தான் சாதாரண பண்ணுறோம், நைட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், பரவாயில்லைன்னு கேட்டு. அப்போ அவங்களும் அமௌண்ட்டே கேட்டாங்க. நான் அமௌண்ட் சொன்னோன்னா அவங்க ஷாக் ஆட்டாங்க. ஏன்னா 320 இருந்துச்சு இல்லை, நான் ரவுண்டாக ஒரு 500 ரூபா பே பண்ணிக்கிட்டு சொன்னேன். அவங்க இல்லை வேணான்னு சொல்லி, இது இங்கே கீழ்கட்டளை எடுக்கலாமா, வேணாம். நான் ஏன் வேணான்னா, இது நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு போகிற வழி தான். இங்கே சோழிங்கநல்லூர் அடிக்குது. சோழிங்கநல்லூர் தான் யாருமே எடுக்க மாட்டாங்க போல இருக்குது. இந்த ஆர்டர் தான் மேக்ஸிமம் கூடுதல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆர்ட்ரு கூட இப்போ நான் கையில் வச்சுருக்கல, இந்த ஆர்ட்ரு இது கூட ஏதோ ஃபுட்டு ஆர்ட்ரு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போய் டெலிவரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம இது இப்போ வேறு ஆர்ட்ரு எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம மற்ற ஆப்ஸ் ஒதுக்கி ஆஃப்லைனில் போட்டுடலாம் எதுக்கும். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. நம்ம தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம பார்சல் டெலிவரி ஓட்டுறது ரொம்ப நாளாச்சு இல்லை. இந்த டெலிவரியை பொறுத்த வரைக்கும் இதான், இந்த ஒன்றே ஒன்று தான் நமக்கு பிரச்சனை. இப்போ ஏதாவது வீடு அப்படின்னா நம்ம டக்குன்னு வாங்குறதோ கொடுக்குறதோ அப்படி இருக்கும். இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்னால் நம்ம பொறுமையாக போய் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடை முடிச்சு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது ஓலாவில் ஒரு ரைடு போட்டேன். இப்போது அதான் இங்கே எடுத்துகிட்டு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தான், ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு ஆலந்தூர் ட்ராப்பு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரைடை நம்ம கொண்டு ட்ராப் பண்ண அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் தான் போக போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து ஏதாவது ஒரு பெரிய ரைடு கிடச்சா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்மளோட என்னோட ஏர்னிங்ஸ் சோரி முடிஞ்சிடும். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து 8.5 கிலோமீட்டர், கரெக்டாக 8.5 கிலோமீட்ரு, 17 மினிட்ஸ் ஆகும். ஒரு 8:16. டைம் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்குது. டைம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் இப்படி டைம் இல்லைன்னா டக்குன்னு முடியும். காசுலாம் வர ஆரம்பிக்கல அண்ணா. அது வரணும், இன்னும் நாளாகும் ஒன்றும் இல்லை. வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீச் ஆனாலே காசு வந்துடும். ரொம்ப சுற்றுது. அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு? 125. ஓகே, அப்படியே ஜிபே பண்ணிருக்கணும். சிவா தனிஷ். அதான் அப்படி போட்டுன்னு. ஓகே, ஃபுல்லாக நைட் ட்ரைவ்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுறீங்களா இப்போத்துக்கு? ஆமாம். சரி ஓகே, நான் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இங்கேருந்து ஆர்டருக்கெல்லாம் வெயிட் பண்ண சரியாகாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக பறந்துடலாம். இனி
ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் போவோம். அங்கேருந்து ஒரு 300-400 ரைடு தூக்காமல் வா 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 கடி வா கொய்யால கைஸ். உங்களை யாரையாச்சும் இப்படி நாய் வேறு துரத்துதுன்னா தயவு செஞ்சு முறுக்கிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் நாயை பார்த்து முன்னாடி பார்க்கும்போது எதிரையாவது கொண்டு சொருவிடுவீங்க. நாய் விரட்டுச்சுன்னா அப்படியே வந்து நில்லுங்க, கொஞ்சம் தைரியம் பண்ணி நில்லுங்க. அது எதுவுமே பண்ணாது. நம்ம தைரியம் பண்ணி நின்னாச்சுன்னா அது அப்படியே ஸ்டன் ஆயிரும். அது அதுக்கு மேலே விரட்டாது. நம்ம அதை பார்த்து பயந்து ஓடினா தான் நம்ம பின்னாடி இருந்தே துரத்திட்டுறோம். என்னடா புள்ளிங்கோவா? A few minutes later. காய்ஸ், இப்போ நான் இங்கே ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். நம்ம அந்த ரைடை முடிச்சுட்டு நான் இங்கே எத்தனை மணிக்கு வந்தேன்னா கரெக்டாக ஒரு 3-5 இங்கே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் லொக்கேஷனில் மணி இப்போ என்ன ஆகுது, 4:15 ஆகுது. பெரிய ஆர்டர் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை பார்த்தாச்சுன்னா எந்த ஆர்டருமே வரல. ஆனால் என்ன 4 மணிக்கு தான் கரெக்டாக ஃப்ளைட் எடுத்து நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஓரளவு ஆர்டர்லாம் 1-2 ஆர்டர்லாம் அப்படியே போட ஆரம்பித்தான். சரி ஓகேண்ணே, இது 2வது ஆர்டர்னு நினைக்கிறேன். நான் எடுத்துட்டேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கிலோமீட்டர் எடுக்கணும்னு நினச்சி எடுத்தேன். பட் ஆனால் ரொம்ப லாங்காட்டு போகுது. ரொம்ப லாங்குன்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் ஒரு 22 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த ரைடு நான் எடுத்துட்டேன். இது எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா சூரப்பேட்டுங்கிறது எங்கே வரும்னா இங்கே குளத்தூர்லாம் தாண்டி போனோம். அதாவது புழலுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். முன்னாடி அந்த ஏரியா வரும். அங்கே ட்ராப்பு. இங்கே ஏர்போர்ட்டு உள்ளெல்லாம் போக அலவுட் இருக்கான்னு எனக்கு தெரில. நேரத்துக்கு ஒரு ஆள்கிட்ட இங்கே வெளியே, அதாவது இங்கே பைக் டாக்ஸி ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டேன் இங்கே ஏர்போர்ட்டில் உள்ளாடி போனால் அலவுட் இருக்குமா என்ன ஏதுன்னு. அப்படி கேட்கல. இங்கே T1 T2லாம் இருக்கும், அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க தானே ஏர்போர்ட் உள்ளாடி போக அலவுட் இல்லை நமக்குன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கெல்லாம். ஆனால் பிரச்சனை இல்லை, இவங்கள்ட்ட எல்லாம் டிக்கெட் எல்லாம் அவங்களே தந்துடுவாங்க. சும்மா யூடியூப் வீடியோ எடுக்கிறோம் ப்ரோ. ஆமாம், அப்படி இல்லை, அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை ப்ரோ. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைப்பா. பார்த்தீங்களா, டிக்கெட்டில் நமக்கு கிடைக்கும். இருந்தாலுமே சொல்கிறாங்க இங்கே உள்ள அலவுட் இல்லை. நான் எல்லாம் ஆனால் நிறைய பிக்கப் எடுத்திருக்கேன் இங்கேருந்து. ஆனால் அவங்க இருக்கிறது அங்கே எங்கேயோ சொன்னாங்க. நான் அங்கே உள்ளாடி எங்கேயோ நான் இங்கே வர சொன்னேன். இங்கே யாரோ மாளிகை என்ட்ரன்ஸில் வர சொன்னேன். வரேன்னு சொன்னாங்க. ஓகே, ஸ்டார் பக்ஸுக்கிட்டே வந்துட்டோம். ஆனால் நாளை தான் கணக்கில்லை. போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கிறது 23 கிலோமீட்டர் 35 நிமிஷம் தான் காமிக்குது. 23 கிலோமீட்ரு. அமௌண்ட் எவ்வளோ வரும்னா எப்படியும் ஒரு 350 ரூபாய்க்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. 350 ரூபாவில் வந்துடும் கண்டிப்பாக. 350. ஆனால் அப்படி பார்த்தா கூட நம்ம இதுவரை முடிச்சுட்டு ஒரு 1000 ரூபா கூட ஏர்ன் பண்ணல தெரியுமா? ஏன்னா நம்ம இதுவரையும் ஓட்டியிருக்கிறது எவ்வளோன்னா டோட்டலாகவே ஒரு 601 ரூபாய்க்கும் ஓட்டியிருக்கோம். இதுவரையும் நம்ம ஓட்டியிருக்கிறது. மணி என்ன 4:30. இதுவரையும் ஓட்டியிருக்கிறது இவ்வளோ ஒரு தான் ஓட்டியிருக்கோம். இந்த ரைடு முடிச்சாச்சுன்னா ப்ளஸ் ஒரு 350 ரூபா கிடைக்கும், 950 ரூபா. ஓகே பார்ப்போம். இந்த வீடா? ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு வந்து 370 வந்துருச்சு. கமிஷன் போக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்து பார்ப்போமா? கரெக்டாக கமிஷன் போக கரெக்டாக 350 ரூபா வந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. சரி ஓகே. ப்ளஸ் ஒரு 350, 350, கரெக்டாக 951 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். வாய்ப்பில்லை ராஜா. 1200 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சேங்க, வாய்ப்பே இல்லை. இங்கே மொத்தம் 1200 ரூபா ஏர்ன் பண்ணுவானே தெரில. சரி ஓகே. இங்கே நான் இந்த இடத்துல எல்லாம் நிறைய வாட்டி வந்திருக்கேன். பகலில் வந்திருக்கேன். பகலில் ஆர்டர் கிடைக்காது இந்த ஏரியாவில் எல்லாம். நைட்டில் சொல்ல வேணும். நம்ம இங்கேருந்து எங்கே போவோம்னா போக வேண்டியதா? இனி அண்ணா நகர் கோயம்பேடுன்னு போக வேண்டியதா? எல்லாத்தையும் ஆன் பண்ணி போட்டுருங்கடா. சரி ஓகே. நம்ம அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அப்படியே போயிட்டுருப்போம். பொருளில் எதனா ஆர்டர் கிடைச்சுன்னா பார்ப்போம். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கோயம்பேடு தான். 6.5 hours later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா
கோயம்பேடு கிட்ட தான் இருக்கேன். கோயம்பேடு 2வது இப்போ ஒரு பார்சல் எடுத்து போயிட்டுருக்கேன். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆர்டர் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு இருந்தேன். வந்து லைட்டாக கோயம்பேடை வந்துட்டேன் இங்கே. அப்புறம் என்னாச்சுன்னா, கோயம்பேட்டில் வந்துட்டு இருந்தாலும் அந்த டைம் ஒரு 5:30 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சென்ட்ரல் ஆர்டர் போட்டுருந்தேன். ஒரு 2 ஆர்டர் இருந்துச்சு சென்ட்ரல்லையே. பேசாமல் அந்த டைம் எடுத்திருந்தா கூட ஓரளவு அதிலே ஒரு 150 கிட்ட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது எடுக்காமல் போட்டேன். எதனா இந்த வீட்டு பக்கம் போகிற மாதிரி எதனா கிடைக்குமா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு கரெக்டாக ஒரு 6:15 இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் போய் 6:15 6:15 ஒரு போட்ரு ஆர்டர் வந்து கரெக்டாக மீனம்பாக்கம் ஒன்று. நானும் பரவாயில்லையப்பா ஏரியா போகிற மாதிரி வருன்னு டக்கு நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்புறம் தான் கால் பண்ணி கேட்டாங்களா, அவங்க தான் நான் இங்கே இல்லைப்பா, நம்ம என்ன மேட்டர்னு நம்ம அங்கே புழலில் ஒரு ரைட் ட்ராப் பண்ணோம் இல்லை, அந்த ஏரியாவிலேருந்து பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இங்கே கோயம்பேடு கிட்ட தான் இந்த ஸ்டாப்பு வரும், இங்கேருந்து பார்சலை வாங்கிக்கணும் அப்படி. சரி, நான் அப்போ கேட்டேன் லேட் ஆகணும் சொல்லிடுங்க. நான் அப்போ அவங்க தான் இல்லை கரெக்டாக 10 நிமிஷம் தான் வந்துருப்பா. 10 நிமிஷம் ஓகே, சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். அது வெயிட்டிங் சார்ஜ் தாரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி 3/4 hour ஆயிடுச்சு வெயிட் பண்ணாங்களே. இப்போ தான் பஸ் வந்துச்சு. நான் பார்சலை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அதான் இனிமே அவங்கள்ட்ட எவ்வளோ வாங்குறதுக்கு என்னன்னு தெரில, பார்ப்போம். இந்த ஆர்டருக்கு டோட்டலாகவே 135 தான் வந்துச்சு. நான் வரும்போது ஒரு 300 ரூபா கேட்டு பார்க்கணும். 300 ரூபா ரொம்ப ஜாஸ்தியோ. சரி ஓகே கேட்டு பார்ப்போம். சப்போஸ் கம்மி பண்ணியாச்சுன்னா ஒரு 250 ரூபா வாங்கிக்கலாம். அது கம்மி பண்ணி என்ன எங்கேயும் பிரச்சனை, அதோட தாண்டி கம்மியாக பண்ணியாச்சுன்னா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு லொக்கேஷன் வந்துட்டோம். இது எங்கே ட்ராப்பு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்னு நினச்சேன். பார்த்துச்சுன்னா இது ஏர்போர்ட்லாம் கிடையாது. இது எங்கேன்னா இங்கே ஃப்ளைட்டில் எல்லாம் பார்சல் எதுவும் இல்லை, கார்கோன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ட்ராப்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அங்கே தான் போகுது. ஸோ அவங்களே எக்ஸாக்ட் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. சரி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. கரெக்டாக அங்கே தான். நான் இங்கே இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன். என்ன எப்படி போகணும் என்னன்னே தெரில. ஸ்ட்ரைட்டாக போவோம் லொக்கேஷனில் என்ன நடக்குது. ஏன்னா சில டைம் உள்ளே எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்துக்கலாம். போன வாட்டியில் வந்தாலும் இங்கே டிக்கெட் எடுக்க வச்சாங்க. இந்த வாட்டி ஃப்ரீயாக விடுறாங்க. தெரிலையே. போன வாட்டி தான் மாதிரி ஒரு பார்சல் கொடுக்க வந்தேன் இங்கே. அந்த டைமில் டிக்கெட் எடுத்தேன். இந்த டைமில் ஃப்ரீயாக போகிறேன். ஓகே, இந்த டிக்கெட் எடுக்கிற காசில் நம்ம தான் கையிலேருந்து கொடுக்கணும்னு இல்லை, கஸ்டமரே பே பண்ணிவிடுவாங்க நம்மக்கிட்ட. புரியல. பேக் எதுவும் பண்ணல, இப்படியே தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக அந்த பார்சலை கொடுத்துட்டோம். கஸ்டமர் 300 ரூபா. நான் எதிர்பார்த்ததா 300 ரூபா. நான் அவரே சொல்லிட்டாரு நான் 300 ரூபா போட்டு விட்டேன். நான் அவர்கிட்ட எதுவுமே அமௌண்ட் பேசலை. ஓகே டன் அமௌண்ட் வந்துச்சு. நீ அப்படியே கிளம்புறான். ஆமாம் முடியலடா. இன்றைக்கி 7:48 ஆகுது. எவ்வளோ லேட்டு கைஸ். இந்த போட்டு சுத்த வேஸ்ட்டு தான். சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அதில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. எப்படின்னா இப்போ நார்மலாகிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோன்னா அதில் வெயிட்டிங் சார்ஜ் ஆகும். நான் இப்போ இதில் கிட்டத்தட்ட அதை க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் போட முடியும்னு தெரில. நான் அது எடுக்க வேறு இல்லை. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஆனால் வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 5 ரூபாய். அது ஏதோ ஒரு எரர் இருக்குது. நானும் அதில் ஒரு அமௌண்ட் காமிக்கணும் பார்த்தா நல்லா காமிச்சு 5 ரூபா. 50 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு 5 ரூபா. யார் சாமி நீ? இங்கே இருங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்களா 135 ரூபா என்னோடய ஆர்டர் ஃபேரு. அதில் வெயிட்டிங் சார்ஜ் ஒரு 5 ரூபா இடம் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட்டுக்கிட்ட தான் இருக்கேன். அது நம்ம கார்குள்ளே தான் இது டெலிவரி பண்ணோம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து சரி ஓகே 10 நிமிஷம் பார்ப்போமேனு பார்த்தேன். ஒரு 8 மணி வரைக்கும் பார்க்கலாம். மணிக்கு இப்போ கரெக்டாக 7:39 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஆனால் இந்த ஆர்டர் நான் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் இடம் வர கஷ்டப்படுறாரு. நான் வருதான் அவரே வரேன்னு நான் வருது இருக்குன்னு அதனால தான் இந்த பக்கம் நிற்கிறேன். ஆனால் இது மணிவாக்கம்னு தான் நினைக்கிறேன். மணிவாக்கங்கிறது முடிச்சூர் பக்கம் தான். எனக்கு அது ஏரியா கிட்ட. நான் டக்குன்னு தூக்கிட்டேன். அது சரியாக பார்க்க கூட இல்லை. எந்த லொக்கேஷனே தெரில. சரி ஓகே பரவாயில்ல. உட்காருங்க. ரைட்டு கைஸ் கரெக்டு. வேறு லெவலு. என்னங்கண்ணா போகலாமா? ஓகே கைஸ், இப்போ நான் கஸ்டமரை பிக் பண்ணி கிளம்பிட்டேன். இது கரெக்டாங்கிறது 16 கிலோமீட்டர் காமிக்குது. 16 கிலோமீட்ரு கரெக்டாக என்னோடய ஏரியா போகிற மாதிரி இருக்குப்பா. வேறு லெவலு. இதை மாதிரி நமக்கு டெய்லி ஆர்டர் கிடச்சாச்சுன்னா அவ்வளவுதான். பரவாயில்ல. இந்த 16 கிலோமீட்ரு
இடம் மணிவாக்கம் அப்படி ஒரு ஏரியா பார்த்தேன். அதே ஏரியா கிட்ட டக்குன்னு அதை பார்த்தேன், தூக்கிட்டேன். அதே ஒரு சின்ன டவுட்டில் தான் இருந்தேன். இது நான் இது வேறு பார்க்கல, பைக் டாக்ஸியா பைக் பூஸ்டா என்ன இதுன்ட்டு. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் மினிமம் நமக்கு 160 ரூபா கிடைக்கும், அது வரைக்கும் சந்தோஷம். பரவாயில்ல கைஸ், இன்னைக்கு நம்ம அவ்வளோ ஓட்டவும் இல்லை. ஆனால் இப்படியே நம்ம இருந்தாச்சுன்னா வேலைக்கு ஆகாது. நீ 1600 ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கலை. என்ன பண்ணணும்னா இனி பேலன்ஸ் இருக்க நாளில் கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வேறு வழி இல்லை. எப்படியும் ஒரு 4 மணி 5 மணி அந்த டைமுக்குலாம் தொடங்க வேண்டியதான். எங்கேயும் கண்டிப்பாக எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். வேறு லோடு. தேங்க்ஸ் கைஸ். இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு என்ன இது கணக்குன்னு எனக்கு புரியல. இங்கே பாருங்களேன், 16 கிலோமீட்டர் டோட்டலாட்டு 237 ரூபா வந்துருக்கு. எப்படிரா அவர் 250 பே பண்ணிட்டார் வேறு லெவல். இதை எப்படிரா வந்துச்சு? நைட்டில் இருந்தால் ஓகே, இந்த அமௌண்ட்டு ஓகே வரும்னு சொல்லலாம். இல்லை, நைட்டில் இருந்தால் தான் இந்த அமௌண்ட் வரும் நமக்கு. என்னடா இது? சரி ஓகே, அவ்வளோ கமிஷனுக்கு இது கஸ்டமர் பெனால்ட்டி நேம் போட்டிருப்பானா என்னன்னு தெரியலையே. எவ்வளோ வந்திருக்கு? பரவாயில்ல, நமக்கு 223 வந்திருக்கு அந்த ரயிலில் கமிஷன் போக. ஓகே, ஒரு 223 ப்ளஸ் ஒரு 13 ரூபா டிப்ஸு. ஓகே கைஸ், இனி நான் ஏரியா போகல, இதுதான் என்னோடய ஏரியா. இதில் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் என் வீடே இருக்குது. ஓகே, நம்ம இங்கிட்ட முடிச்சுப்போம். டோட்டலாட்டு இனி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 1473 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 1473 ரூபா. 1473 மைனஸ் 2 சி எவ்வளோ ஓட்டியிருக்கான்? எனக்கு பெருசாக ஓட்டல இல்லை. டோட்டலாட்டு அவ்வளோதான் ஓடிருக்கு. ஒரு 250 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். 2 லிட்டருக்கு மைனஸ். ஓகே, நான் டுடே நம்மளோட ப்ராஃபிட் 1223 ரூபா. என்னோட இது நம்மளாக தானே டிராஃபிக்கு. சரி ஓகே கைஸ், என்னோட நம்மளோட ப்ராஃபிட் இவ்வளோ தான். சரி ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் லாஸ்ட் வேறு லெவலில் ரைட் அடிச்சு. எனக்கு அது என்ன இதுன்னே தெரில, எதுக்கு இப்படி வந்திருக்கோம். இல்லை டிப்ஸு போட்டுட்டா கூட இல்லை, டிப்ஸு வண்டியில் வர பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளை இப்படி தான் போய் ஆகணும். இல்லை யூட்டன் பண்ணணுன்னா அங்கே சிக்னலில் போய் யூட்டன் பண்ணிட்டு வரணும். சரி ஓகே கேஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் அடுத்த வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 மணி 5 மணி அந்த டைமுக்கே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறோம். இங்கே தான் ஓரளவு அமௌண்ட் எடுக்க முடியும். இன்னே பரவாயில்ல தான், இருந்தாலும் நம்ம ஏம் பண்ணதுன்னா 1600 ஏம் பண்ணோம். இருந்தாலும் 400 ரூபா கம்மி இல்லை. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம என்னை விட நாளைக்கு பிடிச்சிக்கலாம். சரி ஓகே கைஸ், பாய், see you later.